நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருக்கென்று பல்வேறு விதமான பலிகளை அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள். பல்வேறு பலிகள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. இன்று புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உளமாற புகழ வேண்டும், ஆண்டவருக்கு உளமாற நன்றி செலுத்த வேண்டும். இப்படி ஆண்டவரை நாம் உள்ளத்திலிருந்து புகழ வேண்டும். அது ஒரு உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். வெறும் வாயினுடைய வாய் வார்த்தைகளாக அல்லாமல், ஒரு வார்த்தை ஜாலங்களாக அல்லாமல், உள்ளத்திலிருந்து உணர்வு பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த காரியங்களில் எல்லாம் கடவுள் நமக்கு எப்படி நன்மை செய்து வழிநடத்தி இருக்கிறார், எத்தனை பாதுகாப்பு அளித்திருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை புகழ வேண்டும். அவர் செய்த எல்லா